Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வழங்கப்படுவது அல்ல விருது என்றும், முதலமைச்சரின் அனுமதியை பெற்று வெள்ளித்திரை, சின்னத்திரை விருதுகள் ஆண்டுதோறும் வழங்கப்படும் எனவும் அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை வடபழனியில் உள்ள பிரசாத் லேபில் தென்னிந்திய திரைப்பட பத்திரிகையாளர் தொடர்பாளர் யூனியன் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதில் செய்தி மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் GKM தமிழ்குமரன், இயக்குனர் சேரன், RK செல்வமணி, RV உதயகுமார், ரவி மரியா மற்றும் நடிகர்கள் அசோக் செல்வன், அர்ஜுன் தாஸ், சௌந்தர்யா ரஜினிகாந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர். பின்னர் நிகழ்வில் பேசிய அமைச்சர் ராஜ்மோகன், திரையரங்குகளில் வெளிவராமல் உள்ள நல்ல சிறு படங்களுக்கு அரசு சார்பில் மானியம் வழங்க வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக தெரிவித்தார். மேலும் ஆட்டிசம் குழந்தைகளுக்கு மாதம் ஒரு முறை உலக சினிமாவை திரையிட்டு காட்ட முடிவு செய்து உள்ளதாகவும் கூறினார். நீங்க சொன்னீங்களா நாங்க கடன் பட்டிருக்கோம், நாங்க தான் கடன் பட்டிருக்கோம். இது நன்றி கடன் திருப்பி தந்துகிட்டு இருக்கிறோம். நாங்க இவங்க எல்லாருக்கும் செய்ய வேண்டியது எங்களுடைய நன்றி கடன். எனவே எல்லாமே அது என்னவோ மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் அனுமதி பெற்று ஆலோசனை செய்து எல்லாம் ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே வந்து எல்லாம் முடிஞ்சு போகும். திரும்ப கூப்பிட்டார், ராஜ் அப்படின்னாரு. அப்படியே ஓடி போய் சொல்லுங்க சார் அப்படிங்கும் போது அந்த முதல்ல அவர் சொன்ன விஷயமே இந்த மானியமுக்காக காத்திருக்கலப்பா, சின்ன சின்ன படங்கள்லாம் அது ஏன் பெண்டிங்ல இருக்கு, முதல்ல நல்ல படைப்புகள், அந்த குட்டி குட்டி படங்கள் பாருங்க, எதெல்லாம் பெண்டிங் இருக்கோ அரசு சார்பில் அத்தனை படங்களும் மானியத்தை கொடுத்துருங்க, அவங்க அது டிசர்வ் இட் என்று சொன்ன ஒரு மாண்புமிகு முதல்வருக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியும் இதன் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.